வணக்கம். நான் உங்க சக்தி ஸ்ரீஜாமா பேசுறேன். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய மலையனூர் க்ஷேத்திரத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுடைய ஊஞ்சல் மண்டபம், தாலாட்டு மண்டபத்துக்கிட்ட நிக்கிறேன். இந்த இடத்துல அமாவாசை நாள்ல நம்மளால நிக்க கூட இடம் இருக்காது. இந்த மலையனூர்ல அம்பாளுக்கு எதுக்காக அமாவாசை நாள்ல ஊஞ்சல் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து இங்க மலையனூர் க்ஷேத்திரத்துல சிவனுக்கு பிடிச்ச பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி அம்பாள் வந்து ரொம்ப உக்ரமா இருந்த சூழ்நிலையில அம்பாளுடைய உக்ரத்தை தணிக்கிறதுக்காக அமாவாசை நாள்ல இரவு 12 மணியில பேய் பூதங்கள் எல்லாத்துக்கும் தலைவியா அம்பாள் இருக்கிறா. அதனால அம்பாளுடைய கோவத்தை வந்து சாந்திப்படுத்துறதுக்காக இந்த மலையனூர் க்ஷேத்திரத்துல அமாவாசை தோறும் இரவு 12 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுது. இந்த ஊஞ்சல் உற்சவத்துல நம்ம கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அம்பாள் வந்து அதை தவிடுபொடியாக்கி நம்மளுக்கு வந்து செழிப்பான சுகவாழ்வு தருவா அப்படின்றது ரொம்ப நம்பிக்கையா நம்ம இந்த ஆலயத்துல கருதப்படுது. அது மட்டும் இல்லாம மக்கள் கண்கண்ட உண்மை. அதாவது ஒவ்வொரு மாசமும் இந்த அமாவாசைக்கு குறைகளோட வரக்கூடியவங்க எண்ணி 3 அமாவாசையில தன்னோட குறைகள் எல்லாம் தீர்ந்து அம்பாளை வந்து வழிபாடு பண்றதுக்காக மேலும் மேலும் அமாவாசைக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த அம்பாளுடைய அமாவாசை ஊஞ்சல கலந்துக்கிட்டு உங்களோட குறைகள் எல்லாம் தீர்ந்து உங்களோட வாழ்க்கையில செழிப்பான வாழ்வு வளமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு நான் வணங்கக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரியை வேண்டிக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.